இலக்கியா சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது? நம்ம இலக்கியா நேரா போயிட்டு நாகுவ பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. இலக்கியாவ பார்த்துட்டு, "இலக்கியா, நீ எங்கேயோ ஒரு முக்கியமான விஷயமா போறேன்னு சொன்னால, கார்த்திய வீட்டுக்கு கொண்டு வரத பத்தி. என்னாச்சு இலக்கியா? போய் பார்த்தியா? என்ன சொன்னாங்க? யார பார்க்க போன?" நான் உன்கிட்ட அப்பவே கேட்டேன். நீதான் எதா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் கௌதம்னு சொல்லிட்டு, நீ அவ்வளோ வேகமா கிளம்பி போயிட்ட. சொல்லு இலக்கியா, என்னாச்சு? நீ யார பார்க்க போன? ஐயோ கௌதம், வேற ஒண்ணும் இல்ல கௌதம். நான் நேரா ஒரு முக்கியமான ஆள தான் பார்க்க போனேன். எதுக்காகன்னா, நம்ம கேஸ் விஷயமா. ஏன்னா, கார்த்திய அந்த எஸ்எஸ்கேல இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல கௌதம். ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் கூட. ஏன்னா, நாம எப்படியாவது கார்த்திய அந்த எஸ்எஸ்கேல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா, அந்த உண்மை மட்டும் அந்த எஸ்எஸ்கேக்கு தெரிஞ்சதுன்னா, அவனே கார்த்திய என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன்னா, அவன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான அயோக்கியன். அது உங்களுக்கும் தெரியுமே கௌதம். அதனாலதான் நாம இந்த விஷயத்த அவ்வளவு சாதாரணமா நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேரையும் எப்படியாவது உள்ள தள்ளலாம்னு சொல்லி யோசிச்சேன் கௌதம். ஆனா, அதுக்கு லாயர் மேம் சொன்னாங்கல்ல. சோ, அந்த ஃபெர்கரி கேஸ் அதுக்கான ஆதாரத்த கலெக்ட் பண்ண தான் போனேன். அதுக்கு நமக்கு இப்போ ஒரு முக்கியமான ஹிண்ட்டும் கிடைச்சிருக்கு கௌதம். அந்த ஹிண்ட் படி நமக்கு மட்டும் அந்த ஆதாரம் கிடைச்சதுன்னா, அவ்வளவுதான் கௌதம். ஈஸியா அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேரையும் நாம ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் நாம கார்த்திய வெளிய கொண்டு வந்துடலாம் கௌதம். அவங்க கிட்ட இருந்து வெளிய கொண்டு வந்துட்டோம்னா, அப்புறம் கார்த்தி திரும்ப அவங்கள்ட்ட போமாட்டான். ஏன்னா, அவங்கள பத்தின எல்லா உண்மையுமே கார்த்திக்கும் தெரிஞ்சிரும்ல கௌதம். இலக்கியா, நீ சொல்றதெல்லாம் புரியுது எனக்கு. ஆனா இதெல்லாம் கார்த்திக்கு புரியணுமே. கார்த்தி தான் நம்ம சொல்ற எதையும் கேட்க மாட்டானே இலக்கியா. ஃபர்ஸ்ட் நீ அந்த ஃபெர்கரி கேஸ் சொன்னல, அதுக்கு என்ன ஆதாரத்த கலெக்ட் பண்ண? அத சொல்லு மொதல்ல. ஐயோ கௌதம், நான் இப்போ யார பாத்துட்டோம் தெரியுமா? நான் நேரா ஸ்டேஷன் போனேன். ஜெயிலுக்கு போயிட்டு நம்ம நாகூர் இருக்கான்ல ரவுடி. ஆமா, நாகூர் தான் போய் பார்த்தேன். எதுக்கு இலக்கியா? எஸ்எஸ்கே தாச்சானிய பத்தி கார்த்திக் புதிய வைக்கிறதுக்கும் நாகூர் பார்க்கறதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? கௌதம், சம்மந்தம் இருக்கு கௌதம். நாகூர் பார்த்து விசாரிச்சதுல அவரு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த டாக்டரை போய் பார்த்தோம்னா நம்முடைய கேஸுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைக்கும்னு நாகு சொல்லியிருக்கான். நாம அந்த டாக்டரை போய் பார்ப்போம் கௌதம். பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் கௌதம். இங்க இலக்கியாவும் கௌதமும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பைரவி வெளியே இருந்து ஒட்டு கேக்குறாங்க. ஓ அப்படியா? நீங்க போட போற கேஸுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கா? கிடைக்கும் டி, கிடைக்கும். நீ நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது. நீ எஸ்எஸ்கே தாட்சணிட்ட இருந்து கார்த்தியை பிரிச்சு சொத்தெல்லாம் நீங்க ஆட்டிய போல நினைக்கிறீங்க. அது ஒரு நாள் நடக்காது. இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் கார்த்தி தான். நீங்க எங்கேயோ கடந்து வந்த அனாதை நாய்ங்க. நீங்க இங்க வந்து சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு போவீங்க. இந்த வீட்டு புள்ள அதை பார்த்து வேடிக்கை பார்த்து நிப்பானா? இலக்கியா, உன்னுடைய இந்த கேவலமான எண்ணத்தை இந்த வீட்டுல இருக்கவங்க நம்பலாம்டி. ஆனா நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன். நீ ஒரு விஷப்பாம்பு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டி. உன்னை நான் என்ன பண்ண மட்டும் பாரு அப்படின்னு நம்ம பைரவி கிளம்பி நேரா போயிட்டு எஸ்எஸ்கே பார்த்து இங்க நடந்த எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறாங்க. அந்த இலக்கியம் கௌதமும் அப்படி மட்டும் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அவங்கள விட்டு எங்கேயுமே போகாது. யார் சம்பாதிச்சதை யார் உட்காந்து சாப்பிடுறது? எஸ்எஸ்கே, நீ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த இலக்கியா கௌதமும் இந்த கேஸை நடத்தக்கூடாது. உங்களை பத்தின உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த சொத்து எல்லாத்தையும் நீ எப்படியாவது கார்த்திக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணணும் தெரியாது அப்படின்னு பைரவி சொல்றாங்க. எஸ்எஸ்கே ஒண்ணு, என்ன பைரவி, எதுக்கு இப்ப கோவப்படுற? இங்கே பாரு, இது யார் நினைச்சாலும் சரி, இதுக்கப்புறம் மாத்த முடியாது. இந்த சொத்து எல்லாத்தையும் நான் கார்த்திக்கு மாத்தாம நானும் விட மாட்டேன். நீயே வந்து சொன்னாலும் சரி, என்னால அதை விட முடியாது அப்படின்னு எஸ்எஸ்கே பைரவிக்கு ஆறுதல் சொல்றான். ஒரு பக்கம் அந்த இலக்கியா சொன்ன லாயருடைய செக்யூரிட்டி அங்க நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. சோ இப்போ எஸ்எஸ்கே என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் தான் இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்கே கிரிமினலுக்கெல்லாம் பெரிய கிரிமினல். அந்த நாகு சொன்ன அட்ரஸை நம்ம பைரவி வந்து எஸ்எஸ்கே. அதனால எஸ்எஸ்கே என்ன பண்ணுவான், அவங்களுக்கு முன்னாடி அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அந்த டாக்டரை பார்த்து, நீ என்ன ஆதாரத்தை கொடுக்க போற? இது மாதிரி நீ ஏதாவது ஆதாரத்தை இலக்கியா கொடுத்தன்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ வாழ்நாள் முழுதும் உன் குடும்பத்தை பார்க்கவே முடியாது. உன் குடும்பத்தை ஸ்ட்ரைட்டா பரலோகத்தை அமைச்சிருவான் அப்படின்னு அந்த டாக்டரை போய் நம்ம எஸ்எஸ்கே மிரட்டிடுவாரு. மிரட்டினதுக்கு அப்புறம் தான் இலக்கியா கௌதமும் ஆற அமர அங்க போவாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் அவளுக்கு கிடைக்காது. சோ இலக்கியா வெக்ஸ் ஆயிடுவாங்க. என்னது, நம்ம நாகு சொன்ன அட்ரஸ் இதுதான், நாகு சொன்ன டாக்டரும் இவர் தான், ஆனா இவரு மாத்தி பேசுறாரு அப்படின்னு இலக்கியா கன்ஃபியூஸ்ட் ஆவாங்க. இலக்கியா அதுக்கப்புறம் நாகு போய் பார்ப்பாங்க. நாகு பார்க்கும்போது நாகு சொல்லுவான், இல்ல மேடம், அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி அந்த எஸ்எஸ்கே அங்க போயிருக்கணும். அப்படின்னா உங்க மூலியமா இந்த விஷயம் யாருக்கும் லீக்கா இருக்கு மேடம். ஏன்னா அப்படி இல்லைன்னா அந்த டாக்டர் கண்டிப்பா இப்பெல்லாம் பொய் சொல்ல மாட்டான் மேடம். என் பேர் சொல்லியுமே அந்த டாக்டர் பொய் சொல்றானா, அப்போ நான் சொல்லும் விதம் நடந்திருக்கணும்.
இதுல வேற எந்த வாய்ப்பும் இல்ல மேடம் அப்படின்னு நாகு சொல்லுவான். உடனே கௌதமுக்கு இலக்கியாவுக்கும் சந்தேகம் வரும். என்ன கௌதம் இப்படி சொல்றாரு நாகு? நாம 2 பேரும் தானே நீங்க வீட்டுல பேசணும். பேசும்போது நீங்க இருந்தீங்க, நான் இருந்தேன், அப்புறம் அத்தை இருந்தாங்க, வேற யாருமே இல்லையே கௌதம். அப்புறம் எப்படி விஷயம் வெளியே போயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது கௌதம் உடனே, இலக்கியா கண்டிப்பா வீட்டுல விஷயம் வெளியே போயிருக்கு. என்ன கௌதம் சொல்றீங்க? வீட்டுல இருந்து எப்படி போயிருக்க முடியும் விஷயம்? ஆமா இலக்கியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பைரவி ஆண்டி வீட்டுல இல்ல, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா கௌதம், அவங்க இல்ல. அதுக்கு? அவங்க வீட்டுல இல்லைன்னா கண்டிப்பா அன்னைக்கு ஒருவேளை வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்ல வெளியே நின்று இருக்கலாம். நாம அதை கவனிக்காம பேசிருக்கலாம். அதை அவங்க காதுல வாங்கியிருக்கலாம். அவங்கதான் இந்த வீட்டை விட அந்த எஸ்எஸ்கே வீடு தானே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான வீடுன்னு நினைக்கிறாங்க. அதனால நாம பேசுன எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு போய் அந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த எஸ்எஸ்கே அது மூலியமா அந்த டாக்டரை ஏதாவது பண்ணி மிரட்டி இருக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இலக்கியா. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய முறை நடந்திருக்கு. பைரவியை பொறுத்த வரைக்கும் நாமள வீழ்த்தணும், சொத்தெல்லாம் புடுங்கி கார்த்திட்ட கொடுக்கணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும்தான் அவங்க கூட வச்சுப்பாங்க. அவங்களுடைய உண்மையான முகம் தெரிஞ்சு நாம அவங்களை எதிர்த்து கேட்டோம்னா அவங்களுக்கு நம்மள பிடிக்காது இலக்கியா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பைரவி அம்மாவுடைய வேலையா தான் இருக்கணும். என்ன கௌதம் இப்படி இருக்காங்க பைரவி மேடம்? ஏன் அவங்க இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா அப்படி? விடு இலக்கியா, இதெல்லாம் இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்ல, இதெல்லாம் அப்பையில நடந்துதான் இருக்கு. இது வரைக்கும் பைரவினுடைய உண்மையான குணம் தெரியாம இப்ப தெரிஞ்சு போச்சுல, அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல, விடு. நாம அடுத்தது என்ன பண்ண யோசிக்கலாம். இந்த தாட்சாயினி அப்புறம் எஸ்எஸ்கே இந்த 2 பேரை ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறேன். புள்ள பூச்சிங்க மாதிரி ரெண்டுத்தையுமே ஒழிச்சு கட்டவே முடியல. என்ன பண்ணாலும் நம்மள தள்ளி விட்டு முன்னாடி வந்து நிக்குதுங்க. இதுங்க ரெண்டும் தான் கார்த்திய ஏதாவது சொல்லி சொல்லி மனசை மாத்திட்டே இருக்குங்க. நானும் ஜானு கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறேன். ஜானு கேட்கவே மாட்றாங்க. கார்த்தியை பார்க்கணும், கார்த்தியை பார்க்கணும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த கார்த்தி எதை பத்தியும் கவலைப்படாம அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி சொல்றதுதான் வேத வாக்கா நினைச்சிட்டு அவன் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான். என்னதான் பண்றது இலக்கியா இப்போ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு லாயரை பார்க்கலான்னு போறாங்க. லாயரை பார்க்க போகும்போது லாயர் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்றாங்க. லாயர் உடனே வேற என்ன வாய்ப்புக்குன்னு தெரியல கௌதம் எனக்கு, நானும் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வெளியே வந்த உடனே அந்த செக்யூரிட்டி எப்போதும் போல தள்ளி போயிட்டு எஸ்எஸ்கே கால் பண்றான். நம்ம கௌதம் கார் சாவி வச்சிட்டேன்னு சொல்லி எடுக்க வராரு. எடுக்க வரும்போது செக்யூரிட்டி சைட்ல நின்றுட்டு எஸ்எஸ்கே கிட்ட பேசுறத கால வாங்கிறாரு. அட பாவி, அப்ப நீயும் அந்த எஸ்எஸ்கே ஆள் தானா? இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி கௌதம் கொஞ்சம் பக்கத்துல நின்று ஒட்டு கேட்கிறாரு. கேட்டா செக்யூரிட்டி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே எஸ்எஸ்கே சந்தோஷப்படுறான். இங்க செக்யூரிட்டி பேசி முடிச்சுட்டு திரும்ப கௌதம் பாத்துறாங்க. கௌதம் பார்த்தோன்னு செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. கௌதம் உடனே ஏங்க இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க? அவன் தர காசுப்பட்டு இப்படி சொந்தமா வேலை பார்க்க இடத்துக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டிய கௌதம் வெளுத்து வாங்குறாரு. அந்த செக்யூரிட்டி உடனே, ஐயோ சார், இது மட்டும் மேடம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன இந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நான் புல்லுட்டிக்காரன், தெரியாம காசுப்பட்டு போய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லுவான். உடனே கௌதம் அப்பதான் யோசிப்பாரு, இந்த செக்யூரிட்டி வச்சு நாம அந்த எஸ்எஸ்கேவுக்கு ஆட்டம் காட்டினா என்ன அப்படின்னு கௌதம் பிளான் பண்ண ஆரம்பிக்காரு. செக்யூரிட்டி மூலியமாவே எஸ்எஸ்கேவுடைய எல்லா ஆட்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கௌதம சீக்கிரமே கௌதம் வீட்டுக்கு கொண்டு வர நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.